அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காக்கிறார். அவருடைய பராமரிப்பினால் நாம் வாழுகிறோம். அவருடைய இரக்கமும் தயவும் நம்மை வழி நடத்துகிறது. நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளை கொண்டாடி நிறைவு செய்திருக்கிற நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பலிபீடம் முன்பாக கூடியிருக்கிறோம். இறைவன் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நாம் உணர்ந்து பார்த்து நன்றி கூறி நம்முடைய வாழ்விற்கான எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பலி வழியாக பெறுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இன்று 22வது திருமண நாளை கொண்டாடுகிற ஜெயம், ரோஸ்மேரி, சுபாஷினி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், விரைவில் சொந்த வீடு கட்டவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் இறைபக்தியில் சிறந்து வளரும்படியாகவும் வேண்டுவோம். பீட்டர், மாணிக்கம், பெர்னாண்டோ, மோட்சமேரி ஆண்மையை பற்றிக்காக வேண்டுவோம். சேர்மன் என்ற சேவியர் அருளானந்தம் அவர்களுடைய 16வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருளத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அருள்மேரி ரஞ்சனா ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். மரி அந்தோணிராஜ் அவர்களுடைய மனைவி ஜெயராக்கினி அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, தயாபரி பெர்னாந்து, மார்க் பெர்னாந்து, பிரேமராஜன் பெர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளா நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மெஸ்ஸியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர்
ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மீட்பரை எதிர்பார்க்கிற காலம்தான் திருவருகை காலம். நம்முடைய வழிபாட்டு காலத்தினுடைய திருவழிபாட்டு காலத்தின் மிக முக்கியமான தொடக்கமாக இருக்கக்கூடிய திருவருகை காலத்தில் நாம் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவர் மீது நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அழைப்பினை தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, விலங்குகள் வீடுகள் கட்டிக்கொள்வதில்லை. பறவைகள் கூடுகள் கட்டிக்கொள்கின்றன. ஆனால் அவையெல்லாம் என்ன நம்பிக்கையில் வாழுகின்றன என்பது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு இயற்கையின் சீற்றமோ, ஒரு
கால சூழ்நிலை மாற்றமோ ஏற்படுகிற போது அவைகள் எப்படி தவிக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். பறவைகள் தன்னுடைய கூட்டில் தஞ்சம் புகுகிற போது, வெயிலோ மழையோ அவை நெருக்குகிற போது, தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவைகளுடைய போராட்டம் ஆச்சரியமாக இருக்கிறது. விலங்குகள் பெரு வெள்ளத்தின் போது அல்லது இயற்கையின் சூழ்நிலைகள் மாறுகிற போது அவைகள் எப்படி தங்களை தற்காத்து கொள்ளுகின்றன என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவைகள் எல்லாம் என்ன நம்பிக்கையில் வாழுகின்றன? நாம் எப்படி வாழுகிறோம்? நாம் நம்முடைய பாதுகாப்பிற்காக வீடுகளை கட்டிக்கொள்ளுகிறோம். அந்த வீடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எவ்வளவு வசதிகளோடு இருக்க வேண்டும், எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் திட்டமிட்டு நம்முடைய வசதிக்கேற்ப, வாழ்வுக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப நாம் கட்டிக்கொள்ளுகிறோம். ஆனாலும் இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் நிம்மதி இல்லாமல் வாழ்வினுடைய போராட்டங்களில் தவிக்கிறோமே, ஏன்? பறவைகள், விலங்குகள் அவைகளெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட அவைகள் அழகாய் பாடி திரிகின்றன, ஓடி வாழுகின்றன. அவை மகிழ்வில் குறைவிருப்பதாக தெரியவில்லை. நாம் இவ்வளவு பாதுகாப்பாக வாழ்ந்தாலும் கூட நம்முடைய மகிழ்ச்சியில் குறைவு இருக்கிறது, நிம்மதியில் குறைவு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை தேடுவதில் நிறைவில்லாமல் இருக்கிறோமே, என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, நாம் எதன் மீது நம் வீட்டை கட்டுகிறோம் என்பதை பொறுத்து தான் அது அமைகிறது. கடவுளுடைய படைப்பில் மற்ற உயிர்கள் எல்லாம் அவர் மீதுதான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களை அமைத்திருக்கின்றன. இன்று இருக்கும், நாளை இல்லாமல் போகும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பழகி கொள்ளுகின்றன. நாமோ அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இது நிரந்தரமாக வீடு என்று நினைக்கிறோம். ஒரு வீட்டை கட்டி முடித்தவுடனே இது நிரந்தரமானது, எனக்கானது, என் வாழ்க்கைக்கானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இறைவார்த்தை இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் எது நிரந்தரமானது, எது நிலையானது, எது உறுதியானது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. எசாயா புத்தகத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். எங்களுக்கு வலிமையான நகர் ஒன்று உண்டு, அந்த நகரில் யார் நுழைவார் என்று சொன்னால் நேர்மையான நம்பிக்கை கொண்டவர்கள், மன உறுதி கொண்டவர்கள் அதில் நுழைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் நுழைவதில்லை, என் வார்த்தையின்படி செயல்படுகிறவரே, திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே அதை அடைகிறார் என்று சொல்கிறார். வார்த்தையின்படி செயல்படுகிறவர் யார் என்றால் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பாறை அது உறுதியாக இருக்கிறது, மணல் உடைக்கப்பட்ட பாறையாக இருக்கிறது. உடைக்கப்பட்ட போது அது சிதறி விடுகிறது, அது உறுதியற்றதாய் மாறி நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கைகளும் உடைக்கப்படுகிற போது உறுதியற்றவர்களாய் மணல் மீது வீட்டை கட்டியவர்களாக மாறிவிடுகிறோம். என் செல்வம் பெரியது, என் வசதி பெரியது, என் சம்பளம் பெரியது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் சந்தோஷம் தருகிறதோ அவையெல்லாம் பெரிது என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் மணல் மீது வீட்டை கட்டியவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, அவரில் நம்பிக்கை வைக்கிற போது இவையெல்லாம் அதற்குள்ளாகத்தான் அடங்கியிருக்கிறது. இதை யோசித்து பாருங்கள். பாறையாய் இருக்கிற போது அது உறுதியாய் இருக்கிறது, உடைக்கப்பட்ட போது அது மணலாய் மாறிவிடுகிறது.
ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையை பாறையாயிருக்கிற ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் செல்வம், வசதி, வாய்ப்பு எல்லாம் அந்த பாறைக்குள்ளாகத்தான் இருக்கிறார். அது அறியாததனால் நாம் பல நேரங்களிலே நிம்மதி இல்லாமல் வாழுகிறோம். ஆகவே பாறையின் மீது நம்முடைய வீட்டை கட்ட அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் உடல், உள்ளம், ஆன்மா இவை மூன்றால் ஆனவன் என்று சொன்னால் நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா மூன்றுமே இந்த பாறையின் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய ஆன்மா ஆண்டவரில் இருக்கிறது, நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்காக இயங்குகிறது. ஆனால் உடலோ ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் மணல் மீது வீட்டை கட்டியவர்களாக வாழுகிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அருமையான அழைப்பினை தருகிறார். திருவருகை காலம் ஆண்டவரை எதிர்கொள்கிற காலம். அவர் மீது நம்முடைய நம்பிக்கைகளை கட்டி எழுப்பி பயணப்பட வேண்டும். எங்களுக்கு நிலையான நகர் ஒன்று உண்டு, அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தை நிலையான நகர் வேறொன்றும் இல்லை, விண்ணரசு, இறையாட்சி. அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தேடுதல், நம்முடைய விருப்பம் எல்லாம் அதை நோக்கி அமைய வேண்டும் என்பது இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமென். காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஈற்றிடுவாய் இறைவா, ஈற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். அன்பை விதைத்திட, எங்கும் அமைதி போற்றிட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட, எங்கும் அமைதி போற்றிட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே, ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவனாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மொத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மொரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்ப்போம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்துவை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழைய நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழைய நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய்.
பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் காவலரே, புனித சவேரியாரே, உந்தன் காவலிலே எம்மையும் காத்தருளும். எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். எம்மை கண்ணோக்குமே உமது
பயனென்ன அருள்மொழியேற்றவரே ஆறுதல் தருபவரே எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில் எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். பாரத நாட்டின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, அடியோர்களை ஆசிர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்ற இதன் அவநாள் ஜபத்தின் வழியாக உமக்கு வணக்கம் செலுத்த எங்களுக்கு உதவி புரியும். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். இறைமகன் உமக்கு தந்திருக்கின்ற எண்ணற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் பரிந்துரைகளை கடவுளிடம் கேட்டு பெற்றுத்தாரும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு பணிந்து கேட்கின்றோம். உமது பேறு பலன்களின் மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி ஓடி வரும் அடியோர்களை தயவோடு நினைவு கூறும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். பாரத நாட்டில் திருமறையை செழிப்புறச் செய்த தூய சவேரியாரே, மேமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை போற்றுகின்றோம். இறையாட்சிக்காக இன்னுயிரை இழக்க துணிந்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை புகழ்கின்றோம். அறியாமை இருளகற்றிய ஒளி தீபமான தூய சவேரியாரே, எமக்கு கொடையாக தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதரின் பக்தியுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை கொண்டு அவர் புகழை பாடுவோம். அவரை நம் நாட்டிற்கும் நமது மறை மாவட்டத்திற்கும் நமது பங்கிற்கும் கொடையாக தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு நமது தேவைகள் எதிர்பார்ப்புகளை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். மிகவும் வணக்கத்திற்குரியவரும் இறையன்பால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு இணைந்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி இறை சன்னிதானத்தை ஆராதிக்கிறோம். கடவுள் உம்மை உலகில் ஏராளமான வரங்களாலும் மறு உலகில் மணி மகுடத்தாலும் அலங்கரித்தார் என்பது எங்களுக்கு மன மகிழ்வை தருகிறது. அதற்காக கடவுளை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். உமது வல்லமை உள்ள பரிந்து பேசுதலால் எங்கள் அனைவருக்கும் நல் வாழ்வும் நல் மரணமும் உமது திட்டத்தின்படியும் மதிப்பீடுகளின்படியும் வாழ்க்கை நடத்திட தேவையான அருள் வரமும் தந்து உதவிட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாவலரின் பரிந்துரையால் கடவுளின் கருணையினால் மக்கள் அடைந்த உடல் உள்ள நலன்களுக்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் பரிவன்பால் தீமைகளுக்குள் மூழ்கி சீர்கேடுகளுக்குள் சிதையுண்ட மக்கள் மனமாறியதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் உதவியால் அறியாமை இருளில் இருந்து விலகி ஞானம் என்ற ஒளியினால் நீதி நெறிகளை பின்பற்ற நற்பாதையில் வாழ்வை அமைத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் உறுதுணையால் இடி, மின்னல், புயல், கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் இடைவிடா மன்றாட்டினால் மக்கள் உண்மையின் மறையை கடைபிடித்து இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திரு அவையை நிலைபெறச் செய்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் ஜெபத்தால் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் மன நிறைவும் மன மகிழ்வும் பெற்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ்வதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கும் அடியோர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் அளவற்ற அன்பினால் அடைந்த எண்ணற்ற நன்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் பரிந்துரையால் கடவுளிடமிருந்து பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அமைதியாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் பாரத நாட்டின் மக்களை இறைவனுடைய திரு அவையில் அழைத்து ஈடுபடுத்த திருவுளமானீரே. அவருடைய புண்ணிய பலன்களை புகழ்ந்து வணங்குகின்ற நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ உதவி அருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். உண்மை மறையை அழியாது நிலைபெறச் செய்த தூய சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்திருந்து இறைவனுக்கு ஏற்ற புனித பாதையில் வாழ்ந்து வாழ்வை அமைக்கவும் கடவுளின் கருணையினால் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். பாரத நாட்டின் பாதுகாவலரும் தந்தையுமான தூய சவேரியாரே, எமது திரு அவை உண்மை நெறி பிறழாது பாவச்சேற்றினில் அழியாது நன்மைத்தனங்களால் நிறைந்து விளங்கவும்
இறையருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒளி வீசவும். புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். வேத போதக நாடுகளின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, தூய வாழ்வு, கடுந்தவம் இவற்றின் மூலம் முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்தது போல இன்று இறைவார்த்தையை போதிக்கின்ற குருக்கள் இறைவனின் அருள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் போதனையாலும் நல்வாழ்வாலும் பிறருக்கு வழிகாட்டவும் கடவுள் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை தந்து பயனுள்ள முறையில் இவர்கள் பணி அமைந்திட புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இம்மறை மாவட்ட பாதுகாவலரான தூய சவேரியாரே, இம்மறை மாவட்டத்தையும் வழிநடத்தும் மறைமாவட்ட பரிபாலகர், பணிபுரியும் குருக்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உமது வழி நடந்து இறைவனின் நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்பிக்கையை நிலைநிறுத்திய தூய சவேரியாரே, மக்கள் உள்ளங்களில் கடவுள் நம்பிக்கையை விதைத்து திருமறையை எங்கும் பரவச் செய்யவும் திரு அவைக்கு எதிரானவருக்கு இறைவன் நல்ல மனதை கொடுக்கவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். கிறிஸ்தவர்களை உண்மை மறையின்படி நடக்கச் செய்த தூய சவேரியாரே, உண்மை மறையை அறிந்தவர்கள் அதன் நன்மைத்தனங்களை கடைப்பிடித்து தவறான வழிகளை நீக்கவும் நன்னறி தவறிய மக்கள் மனமாறி ஆண்டவர் வாதத்தில் வந்து சேரவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். மக்களின் துன்பம் நீக்கி விடுதலை அளிக்கும் தூய சவேரியாரே, இறையருளால் பஞ்சம், படை, நோய் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போன்ற துன்பங்கள் இறையடியாரை அணுகாது விலகவும் எல்லா தீமைகளிலிருந்து எங்களை காக்கவும் துயரப்படுவோரின் துயர் உடைத்து தேற்றவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். தூய சவேரியாரே, நாங்கள் செய்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கின்ற இந்த மன்றாட்டுக்களை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் உமது அடியோர்களுக்காக பரிந்து பேச மன்றாட வேண்டும் என்று உம்மை பணிந்து நிற்கின்றோம். மக்கள் உண்மை தெய்வத்தை வழிபடவும் பாவிகள் மனந்திரும்பவும் நல்லவர்கள் நீதி வழியில் நடக்கவும் நாடுகளுக்குள்ளாக அமைதி உண்டாகவும் திருமறை அகில உலகமெங்கும் பரவவும் கடவுள் அருள் பொழிந்தருள அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள்.
என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ இந்த நீதயம் ஏங்குதே, இந்த நீதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ இந்த நீதயம் ஏங்குதே, இந்த நீதயம் ஏங்குதே. சுமைகளோடு நான் இருந்தேன், சுகமாய் என்னில் நீ இணைந்தாய். வலிமையின்றி நான் தவித்தேன், வளமாய் என்னில் நீ நிறைந்தாய். ஏழ்மையோடு நான் பிறந்தேன், வளமையோடு என்னை வளர்த்தாய். வறுமையோடு நான் தளர்ந்தேன், வளர்ச்சியோடு என்னை சேர்த்தாய். என்னில் வாழும் இயேசுவே உன்னில் என்றும் ஒன்றாகவே. என் சொந்தமான இயேசுவே என்னில் வந்த நாதனே உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ இந்த நீதயம் ஏங்குதே, இந்த நீதயம் ஏங்குதே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இவையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயமறைவருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. சவேரியாரையும் நல தந்தையே தாரும் முருதியை எங்களுக்கு நாடும் உமது நல்ல மாதிரியை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. சவேரியாரையும் நல தந்தையே தாரும் முருதியை எங்களுக்கு நாளும் உமது நல்ல மாதிரியை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. உலகமெல்லாம் அடைந்தாலும் என்ன அழியாத ஆன்மாவை இழந்தால் உலகமதற்கு ஈடாகுமோ என ஊழி உள்ளத்தில் உதித்ததுவே. சவேரியாரையும் நல்ல தந்தையே தாரும் முருதியை எங்களுக்கு நாளும் உமது நல்ல மாதிரியை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. சவேரியாரையும் நல்ல தந்தையே தாரும் முருதியை எங்களுக்கு நாளும் உமது நல்ல மாதிரியை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கோ சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.